ஹாய், இன்றைக்கி ஜிகே டெக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டீப்ஸி எலக்ட்ரானிக்ஸோட டிஎஸ்சி 7320 MK2 அந்த கண்ட்ரோலரோட கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து டிஎஸ்சி கண்ட்ரோலரோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அந்த பேஜில் வந்து இங்கே ரீடு கான்ஃபிகரேஷன் ஃப்ரம் ஏ மாடுல் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் மாடுலேருந்து வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதோட மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனால் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு ஏடிஎஸ் ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னாக்கா என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் போய்க்குங்க. சரிங்களா? அப்ளிகேஷனில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்கர் ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் சொல்லிட்டு 2 மார்க் இருக்கும், பார்த்துங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் ஆல்டர்னேட்டிவ் பிரேக்கர் பட்டன் கண்ட்ரோல் அண்ட் எனேபிள் மேனுவல் பிரேக்கர் கண்ட்ரோல். ஸோ போத் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, என்னென்ன இன்புட் நமக்கு வந்து ரெண்டு இன்புட் தான். ஒன்று வந்து மெயின், இன்னொன்று ஜென்ரேட்டர். ஸோ மெயினில் வந்து இன்புட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம மெயின் இன்புட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, ரெண்டு இன்புட் தான் கொடுத்துருக்கோம். ஒன்று ஜென்ரேட்டர் வந்து இன்னும் மெயினோடது. ஜென்ரேட்டர் வந்து எதில் இருக்குது அப்படின்னா டியில் இருக்குது, மெயின் வந்து ஈயில் இருக்குது. அது 2 மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்புட் என்ன கொடுக்க போகிறோம், டியும் ஈயும். ஓகே, டிஜிட்டல் இன்புட்டில் போயிட்டு டிஇ. டி வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டர் க்ளோஸ் ஆக்சிலரி. ஓகே, செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து மெயின். ஸோ மெயின் க்ளோஸ்ட் ஆக்சிலரி, சாரி மெயின் க்ளோஸ் ஆக்சிலரி. ஸோ இது செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து டைமர் வந்து நம்ம இன்டர்னலாக இப்போ ஃபேக்ட்ரி டெஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எல்லா டைம் மேக்ஸிமம் வந்து குறைச்சி வச்சுருந்தோம். ஏன்னா டைம் டிலே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் வந்து இந்த டைமிங்கெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ ஸ்டார்ட் டைமரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதில் எல்லாமே வந்து 10 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும். அதனால் அது குறைக்க தேவையில்லை. பட் ஆனால் நம்ம போயிட்டு ஸ்டார்ட் டைமரில் ரிட்டன் டிலே நான் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். அப்புறம் கூலிங் ஒன்று வந்து ஒரு 20 செகண்ட் போதும், ரொம்ப அதிகம் வேண்டாம். ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்த சைட் நம்ம வந்து எவ்வளோ டைம் வேணும் அந்த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டு பேஸ் பண்ணி நம்ம வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் குறைச்சி மினிமம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டர்.